தேசிய அளவில் கலாச்சார நடன நிகழ்வில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையுடன் புதுவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்து ஆர்த்தி எடுத்து மாணவிகளிடம் ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான கலாச்சார நடன நிகழ்வு அசாம் மாநிலத்தில் கடந்த வாரம் நடைபெற்றது. இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒடிசா உள்ளிட்ட 23 மாநிலங்களைச் சேர்ந்த 440 பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு நடனத்தில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். அதில் புதுச்சேரி அரசு அன்னை சிவகாமி மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மற்றும் மாணவர்கள் என 20 பேர் கலந்து கொண்டனர். இந்த கலாச்சார நடனத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் பாரம்பரிய நடனங்களான தப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், தாளம், பறை ஆகிய நடனங்களை ஆடினர். இதில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநில மாணவிகள் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையினை பெற்று வந்தனர். கோப்பையினை பெற்ற மகிழ்ச்சியுடன் புதுச்சேரி திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு அரசு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் பேருந்து நிலையத்தில் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்திகள் எடுத்தும் சக மாணவிகளின் நடனத்துடன் ஆசிரியர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பரிமாறிக்கொண்டனர். இதனை அடுத்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வெற்றியாளர்கள் ஏற்றப்பட்டு பேருந்து நிலையத்தில் இருந்து முதலியார்பேட்டை பள்ளி வளாகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவிகள் நடனமாட தாரை தப்பட்டையுடன் ஆசிரியர்கள் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். ஆசிரியர்களின் இந்த செயல் பார்ப்பவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியினை ஏற்படுத்தியது.